சிஓபிடி என சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயில ஏன் டாக்டர் லோவர் லிம் அதாவது கீழ்த்தசை கீழ்கணங்களுக்கான தொடை கால் பாதம் பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாம் ரொம்ப வீக் ஆகுது, இது ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீரூபா ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மாலஜி, பல்மரி பிசியோதெரபிஸ்ட். ஸோ சிஓபிடியில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் திங், உங்க மசில்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் மசில் இருக்கு. டைப் 1 ஃபைபர், டைப் 2 ஃபைபர். டைப் 1 ஃபைபர் டோட்டலா ஆக்சிஜன் டிபெண்டன்ட் ஃபைபர் அண்ட் ஸ்லோவா வீக் ஆகக்கூடிய ஃபைபர்ஸ். டைப் 2 ஃபைபர்ஸ் ஆக்சிஜன் டிபெண்டன்ட் அவ்வளோ கிடையாது, அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை அவ்வளோவா தேவையில்லை, ஆனால் ரொம்ப ஃபாஸ்டா வீக் ஆகிடும். சிஓபிடியில் ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறதால போதுமான அளவு ஆக்சிஜன் வந்துட்டு மசில்ஸ்க்கு போய் ரீச் ஆகாம இருக்கிறதால அந்த டைப் 1 ஃபைபர்ஸ் எல்லாமே டைப் 2வா கன்வெர்ட் ஆயிடுது. அதனால நீங்க லைட்டா ஒர்க் பண்ணாலே ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெவி வீக்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் டைப் 2 ஃபைபர்ஸ் ரொம்ப ஈஸியா வீக் ஆயிடும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கிறதால உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்க ஸ்டாப் பண்றீங்க. நீங்க மூவ் பண்ணாம இருக்கிறதால உங்க மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகி வேஸ்டேஜுக்கு போயிடுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் ப்ராப்பரா நீங்க தடுக்கணும்னா கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஓபிடியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில்ஸ் வேஸ்டேஜ் ஆகாம அந்த மசில் ஃபைபர்ஸ் செகண்ட் ஃபைபர்ஸா கன்வெர்ட் ஆகாம நம்ம ஈஸியா தடுத்து நிறுத்தலாம். ஸோ இனிமே நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயில பாதிக்கப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு சொல்லுங்க.